ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி தொலைக்காட்சி நேயர்கள் யாவரும் என்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனையிலே பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம், தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கங்களுக்காக நன்மைகளுக்காக சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் உடைய ஆலயத்திலிருந்து இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஆலயம் பரிசுத்தமான இடம், நீர் தங்கி தாவரிக்கிற இடமாக இருக்கிறது. இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசனம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி வழியாய் இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிறோம். பங்கு கொள்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களோடு இந்த அருமையான ஓய்வு நாளிலே அவருடைய வீட்டிலே நீர் பிரசன்னராய் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் எழுந்து நின்று கீதங்கள் 66 பாடும். நம் வீட்டில் எழுந்து நின்று 66வது பாடல் மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பும் ஜோதியாம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளாம். மாந்தர் கூலம் இந்நாளில் சேர்ந்தே தூயர் 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 திரியேகர் பணிவாம். முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே. தாம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே. தாமாவி பெற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே. ஆமாட்சியாம் இந்நாளில் மூவோழி வந்ததே. பாழ்வனாந்தரத்தில் நீ திவ்ய ஊற்றேயாம். நின்று மோட்சம் நோக்கும் பிஸ்காசிகரமாம். ஆயமை மூசி பாற்றும் நல்லன்பாம் நாளிது. நின்று வீணில் ஏற்றும் புத்துயிர் நாளிது. செல்வோம் புத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே பக்தர் மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே. பிதாசுதன் சுத்தாவி எம் சோத்ரம் பெருவி. சபையினாவால் கீதம் திரியேகரே ஏற்பி. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர்,
கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின வல்லமாக கர்த்தருடைய பாடுகளையும் அவர் நமக்காய் நிறைவேற்றின காரியங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இந்த ஆராதனை வேளையில் இடைபடுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இடைபடுகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நம்முடைய குற்றங்கள், குறைவுகளை, மீறுதல்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். பாவரிக்க ஜெபத்தை யாவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியிலிட்டு விளைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கு உட்பட்டும் நீ நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தங்களை செய்யாமல் சேத்தகாதிகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீகத்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளா எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையில் மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு விடுதலை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் இந்த பக்தி நீதியும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தின் கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் இவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கும் நமக்கு மெய்யான மனம் திரும்புதல் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை அவர் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் தொடுகளை திறந்திருளோம். அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தீவிரி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அவர் எழுந்து நின்று 95வது சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். முன்பாக வந்து சங்கீதம் அர்ப்பணித்து பாட கடவோம். தேவனும் இல்லாதவர்களும் ஆராதனுமாயிருக்கிறார். பூமியில் நமகில் இருக்கிறது. பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரமுடையது, அவரை உண்டாக்கினார். வெட்டாந்திரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் பணிபுரிந்து முழங்காலிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் கைகளான ஆடுகளும் ஆமென். இந்த ஒரு சத்தத்தை கேட்பீர்களாகில் ஒன்றாந்தருக்கு கொடுப்பதும் சோதனை நடந்த போல உங்களை எதிர்கண்ட பாடுத்தாதேயுங்கள்.
அங்கே முன்பதாக என்னை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். நான் பிரசங்கியை ஆரோசித்து அவர்களின் ஜனமெல்லாம் என்னுடைய அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 41ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். விசேஷித்த சங்கீதம் 41ஐ முறைமுறையாக வாசிப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியின் அவன் பாக்கியவனாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்திலே அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞருள்ளோரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீர வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற இனி அவன் எழுந்திருப்பது என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நாம் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்தி. சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். ஆமென். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நம்முடைய விசுவாச அறிக்கை செய்வான தீம்பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனுடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏற்றி சொல்ல பிதாவாகிய திண்டுவாசல் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோடு மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் சபையும் பரிசுத்தவான்களுக்கும் பாவமன்னிப்பும் சரீரத்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரிசுத்த பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திறப்பியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் எங்களுக்காக ஒருவரும் இல்லை. பராபரனை எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஏழை கோலம் எடுத்து பிறக்கவும் எளிமையாய் நன்மை செய்கிறவராய் வாழவும் உம் திருக்குமாரனை இப்பூளைகள் அனுப்பிய பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக சோத்திரம். நாங்கள் எளிய வாழ்வு வாழ்ந்து நீர் தந்திருக்கிற உலக நன்மைகளை எளியவரோடு பகிர்ந்து அதன் மூலம் வருகிற மகிழ்ச்சியை ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருள வேண்டும் என்று எளியர் மேல் அக்கறை கொண்ட எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்காக ஜெபிப்போம்.
சமாதானத்திற்காரன் ஏக சிந்தை விரும்புவருமாகி தேவனே, மெய் அறிவதே நித்திய ஜீவன், மெய் சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். இந்த அடியாராகி நாங்கள் எந்த விரோதரை வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் திராய் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியிருளோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகி கர்த்தாவே, இந்நாளிலும் இந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமல் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் இந்த பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் ஆளுகை நடத்தியிருள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்கு ஜெபிப்போம். மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பேராயிரம் மேலும் ஆயிர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் சாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபை மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையுள்ள ஆவி அனுப்பியவர்களும் உத்தம பிரியமான நடக்கும்படி தாசீர்வாதமாகி பணியவர்கள் மேல் வையாமல் பெய்ச்சதர்களும் கர்த்தாவே, எங்கள் காரியத்திற்கு மத்தியஸ்தரமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள்ச்சி என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, இந்த அடியாறு எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலே நம்முடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். பொதுவான சோத்திர ஜெபம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அபாத்திராய் எங்களுக்கு மற்றெல்லா மனிதருக்கும் கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்துடன் தோற்றம் செலுத்துகிறோம். தேவரே, எங்களை சிருஷ்டித்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் மேற்கொள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் உலகத்தை மீட்டுக் கொண்ட அன்புக்காகவும் கிருபை நடத்தங்களுக்காகவும் மகிமையிடுவோம் நம்பிக்கைக்காகவும் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கும். எங்களை ஒளித்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலும் பிரஸ்தாபப்படுத்தும். தேவரீர் செய்த வரலாற்று உணர்வு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசே ஆரோனை எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடங்கா சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதியை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளையினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு இந்த இரக்கத்தை நினைவுகூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீர். இக்காலத்தில் கொடிய விஷவியாதிகளினால் வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீ இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்காரதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கிற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து உட்காருங்கள். வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனங்கள் வரை. லூக்கா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை இயேசு பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் இடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடும் என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்திருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக 488வது பாடலை பாடுவோம். 200 கீதங்கள் 488. ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம்.
ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் மண்டினோ சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோ இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்தும் வருவி ஜீவ தண்ணீரண்டை என்றோ ஈழை பாரச் செய்குவி இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி நீதி பாதை தவறாமல் நேயமாய் நடத்துவி மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவி இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடி இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடி ஜீவ கால பரியந்தம் மீத்தும் காத்தும் வருவி பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவி இயேசுநாதா இயேசுநாதா ஊழிய காலம் வாழ்விப்பி இயேசுநாதா இயேசுநாதா ஊழிய காலம் வாழ்விப்பி ஆண்டவரும் உலகரட்சருமாய் இருக்கிற இயேசு நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நமக்கு திருச்சபை சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தலைப்பு, எளிமையாயிரு எளியவரோடு இரு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிள்ளைகள்லாம் வீட்டில் இந்த வசனத்தை படித்து நீங்கள் சொல்லணும், அப்பாட்ட அம்மாட்ட சொல்லணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மறுபடியும் ஒரு முறை சொல்லலாம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஓகே, வீட்டில் எல்லாரும் இதை மனப்பாடம் செய்து லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சரிதானா? அதை நம்ம படித்து பிள்ளைகளை சொல்ல ஊக்கப்படுத்துங்கள். எல்லாரும் வீட்டில் அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளோடு நீ இடைபடும். வார்த்தையினுடைய வல்லமை ஜீவன் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கண்பானவர்களே, தாழ்மையை குறித்து இந்த நாளிலே நாம் அதிகமாக சிந்திக்க போகிறோம். தாழ்மை நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புவாக அது இருக்கிறது. ஒரு தகப்பனும் ஒரு மகனும் வயல்வெளியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்களாம்.
வயல்வெளிகள் பச்சை பசேல் என்று காட்சியளித்தது. அந்த நெற்கதிர்கள் அங்கே விளைவிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து கொண்டே சென்றார்கள். மகன் சொன்னான் தகப்பனிடத்தில், அப்பா பாருங்கள், இந்த நெற்கதிரிலே எவ்வளவாக அரிசி அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொன்னான். அதில் நிச்சயமாக அரிசி இருக்கும் என்று சொன்னான். தகப்பன் சொன்னார், இல்லை, அதிலே இன்னும் அரிசி வைக்கவில்லை. ஏனென்றால் அது ஓங்கி மிகவும் கம்பீரமாய் நிற்கிறது. எப்பொழுது அது தன் தலையை தாழ்த்தி குனிகிறதோ அப்பொழுது அதிலே நெற்கதிர்களிலே அரிசி அங்கே இருக்கும் என்று சொன்னாராம். கண்பானவர்களே, ஆகவே தாழ்மை நம்முடைய வாழ்விலே உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கிறது. தாழ்மையை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். கடவுளிடத்திலே தாழ்மையாய் வர வேண்டும் என்று விரும்புகிறார். தாழ்மையை அணிகலன்களாக, பண்புகளாக தரித்து கொள்ள வேண்டும். அது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. உபாகம் 8 என் கை சாமர்த்தியம் இதை சாதித்தது என்று சொல்லாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இது என்னுடைய காரியம், இது என்னால் நடந்தது, இது என்னுடைய பலன் என்று சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருக்க கடவாய் என்று வேதத்தில் அங்கே வாசிக்கிறோம். எனக்கு கண்பான அநேக நேரங்களில் நம்முடைய உழைப்பிலே தாழ்மையை காண்பிக்க ஆண்டவர் அழைக்கிறார். என்னுடைய பலன், என்னுடைய முயற்சி, இவைகளினாலே எனக்கு இந்த உயர்வு என்பதை நாம் எண்ணிடக்கூடாது. நம்முடைய உழைப்பிலே தாழ்மையை நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவாக இருக்கிறது. உலக மனிதர்கள் சொல்லுவார்கள், செய்யும் தொழிலே தெய்வம் என்று. அப்படி அல்ல. நமக்கு ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார், அந்த உழைப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அதிலே நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். ஒரு கடை தெருவுக்கு போகிறோம், கடைக்காரத்தில் இந்த பணத்தில் கொடுத்து எனக்கு இந்த பொருட்கள் வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த மனிதன் அதற்கு ஏற்ற வார்த்தைகளை நம்மிடத்தில் அன்போடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் குளிர்விக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. மறுபடியும் அந்த கடைக்கு நம்ம போகணும், பொருட்களை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு உருவாகிறது. ஆகவே தாழ்மை நமக்கு அவசியமாக இருக்கிறது. நான் பொருள் விற்கிறேன், நீ வாங்குகிறாய். அவை 2 பேரும் அங்கே பரஸ்பரமான தாழ்மையை காண்பிக்க வேண்டும். அந்த உழைப்பிலே தாழ்மையை காண்பிக்கிற பொழுது மிகுந்த வளர்ச்சியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான். 2 நாளாக 29:14 வாசி பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். எல்லோரும் மனப்பூர்வமாய் காணிக்கைகளை ஆண்டுடைய ஆலயம் கட்டுவதற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே மக்கள் மிகுதியாய் கொண்டு வருகிறார்கள், அதிகமாய் கொண்டு வருகிறார்கள், தேவைக்கும் அதிகமாய் மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் ஜெபித்த காரியம், ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், இவைகளை உமக்கு நாங்கள் கொடுப்பதிலே நாங்கள் எம்மாத்திரம், என்னுடைய உழைப்பினாலே நான் இவைகளை கொண்டு வந்து விட்டேன், என்னுடைய பிரயாசத்தினாலே, என்னுடைய பலனினாலே, என் உடம்பினுடைய பலத்தினாலே இவைகளை சாதித்து விட்டேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தாழ்மைப்படுங்கள். அநேக நேரங்கள் நாம் சொல்லிவிடுகிறோம், இது நான் சாதித்தது, இது நான் சேமித்தது, இது என்னால் வந்தது, இது என்னால் கிடைத்தது. நம்முடைய முயற்சி, நம்முடைய உழைப்பு அநேக நேரங்களிலே அது வீண். அப்படி என்றால் உழைப்பு செய்யக்கூடாத, முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அது அல்ல. எல்லாவற்றுக்கும் மேல கடவுளிடத்தில் தாழ்மையோடு, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். அதுதான் தாழ்மை. நான் என்கின்ற எண்ணம், எனக்கு இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படித்தான் சொல்ல வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் உழைத்ததினாலே நான் இவ்வளவாக வந்து விட்டேன், அப்படி அல்ல.
கடவுள் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை உருவாக்கியிருக்கிறார். இந்த தாழ்மை நமக்கு வேணும், அவசியமாக இருக்கிறது. இந்த தாழ்மை நம்முடைய வாழ்விலே உயர்வை கொண்டு, உழைப்பிலே தாழ்மை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசங்கள், நாம் படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், தாழ்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற உயர்த்தப்படுவான். நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? நம்முடைய தாழ்மையினுடைய பண்பு எப்படி இருக்கிறது? இது என்னால் நடந்தது, இது என்னால் முடிந்தது. குடும்பங்களில் அதை பார்க்கிறோம். நான் தான் எல்லாம், இது என்னால் தான் நடந்துச்சு, இது என்னால் தான் முடிந்தது, இது எனக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த லாபங்கள் எல்லாம் சாரும். அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களே. தேவன் நமக்கு காரியங்களை செய்வதற்கான பலனை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். நாம் செய்வதற்கான காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். நம் தாழ்மை உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே காணப்படுவது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. காயின் ஆபேல் பலிகளை குறித்து பார்க்கிறோம். அங்கே காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் ஒருவனுடைய ஏற்றுக்கொள்கிற ஒருவனுடைய ஏற்றுக்கொள்ளவில்லை. தாழ்மையாய், என் உழைப்பிலே வந்தது அப்படி அல்ல, என்னால் இது நடந்தது அப்படி அல்ல, தேவன் எனக்கு சித்தம் செய்தார், அவர் எனக்கு இந்த விளைச்சலை கொடுத்தார் என்ற எண்ணத்தோடு கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த தாழ்மை உள்ளத்தை பார்க்கிறார். தாழ்மையின் உள்ளத்தை கடவுள் பார்க்கிறார். தாழ்மையின் செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய உழைப்பிலே நீங்கள் தாழ்மையை காண்பிக்கிறீர்களா? நீ பார்க்கிறோம், நிறைய நேரங்களில் தனக்கு கீழாக வேலை செய்கிற ஏசுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? கட்ட வார்த்தை போட்டு ஏசுகிறவர்கள். சில தொழில் செய்கிற இடங்களில் போய் பார்த்தால் அவர்கள் இந்த வேலை செய்யலைன்னா கெட்ட வார்த்தை போட்டு, அசிங்கமான வார்த்தைகளை போட்டு திட்டுகிறார்கள், ஏசுகிறார். அப்போதான் அவன் வேலை செய்வான், இல்லாட்டி வேலை செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்முடைய உழைப்பிலே தாழ்மை. அன்பா பேசணும், வேலை செய்ய மாட்டான் என்று எண்ணம் அநேக நேரங்கள் நமக்கு வருகிறது. உழைப்பில் தாழ்மை காண்பிக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய உயர்விலே நாம் தாழ்மையை காண்பிக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிற பொழுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய பேச்சு தாழ்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய செய்கை தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய திருமண்டலத்தினுடைய பேராயராக இருந்த ஜெபராஜ் ஐயா அவர்கள், பிஷப் ஜெபராஜ் ஐயா அவர்களே ஒரு முறை சந்திப்பதற்காக பெரியண்ணன் என்று சொல்வார்கள், அதில் ஆசிரமம் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது, அவர் ஊழியம் செய்தார்கள். அவர்களை பார்ப்பதற்கு ஒரு இரவு வேளையிலே வந்திருந்தார்கள். அவருடைய செருப்பு அங்கே அருந்து விட்டது. சொல்ல, இந்த நைட்டு நேரம் ஆயிட்டு என் செருப்பு வந்து போச்சு, யாராவது தைக்கிறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஐயா சொன்னாங்களா, இதை இங்கே கழட்டி போட்டு போங்க, காலையில் நான் யார்கிட்டையாதும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்களாம். காலை எழுந்து பெரியண்ணன் வந்து பார்த்த பொழுது, அங்கே அந்த ஊழியக்காரர் வந்து பார்த்த பொழுது அதிர்ச்சி, மிக நேர்த்தியாக தைக்கப்பட்டிருந்ததாம். அப்பொழுது பேராயரையாவை பார்த்து கேட்டாங்களே, இது யார் செய்தது? நான் தான் தைச்சேன், இதை தைத்தது நான் தான், இதை அழகாக செப்பலிட்டது நான் தான். நான் கப்பலிலே பயணம் செய்த பொழுது முன்பு ஒரு நாள் அங்கே இந்த கலையை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்களாம். நம்முடைய வாழ்விலே தாழ்மை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையை தரித்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்து 19ஆம் அதிகாரத்திலே யோசியா என்கின்ற ஒரு மன்னன் இருக்கிறான். இந்த யோசியா 8வது அவனுடைய 8ஆம் வயதிலே அவன் ராஜாவாக வருகிறான். அவன் ராஜபாரம் பண்ணின 8வது வருடத்திலே தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறான்.
கிட்டத்தட்ட 16 வயது நிரம்பிய யோசியா என்கின்ற ராஜா. இவன் என்ன செய்கிறான் பாருங்க, அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தருடைய ஆலயத்தின் செப்பலிட்டான், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் நடந்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவன் செய்த காரியம் என்ன? அவன் தேவனுக்கு முன்பாக தன் இருதயத்தை தாழ்த்துகிறான். தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். ஒரு பெரிய ராஜா தன்னுடைய உயர்விலிருந்து கீழே இறங்கி வந்து அவன் செய்கிற காரியம், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக தாழ்த்தப்பட்டது. தன்னுடைய மன மேட்டிமையை அவன் விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டான். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கையில் கிடைச்சோன்னு அதை வாசிக்கிறான். பாவத்தை குறித்து தானே அந்த துக்கம் அவனுக்குள்ளே வருகிறது. தன்னை தாழ்த்துகிறான். நான் எவ்வளவு நிலையேற்றவன், எவ்வளவு பாவி என்று அவன் உணர்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிட்ட பகுதியை தியானிப்போமானால், ஒரு மனிதன் உன்னை உயர்ந்த ஒரு விருந்துக்கு அழைக்கும் போது நீ உயர்ந்த இடத்துல உட்காராத, கீழே போய் உட்காரு. உன்னை உயர்ந்த இடத்துக்கு வா என்று சொல்லும்போது உனக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்படி என்றால் நம்முடைய செய்கையிலே, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே தாழ்மையை தேவன் விரும்புகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிற பொழுது, கிருபை உள்ளவருக்கோ தேவன், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். யோசிப்பை பாருங்க, வாழ்க்கையிலே தேவன் அவனை உயர்த்தினார். அவனை தேவன் உயர்த்தி எல்லாருக்கும் மேலாக அவனை உயர்த்தினார். தன்னுடைய சகோதரர்கள் வந்த உடனே அவர்களை புறக்கணிக்கவில்லை. எகிப்திலே அவனை புறக்கணிக்கவில்லை. தன்னுடைய உயர்விலே தாழ்மை, தன்னுடைய தாழ்மையை அவன் தரித்து கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இந்த நாளில் இடைப்படுகிறார். தாழ்மையை தரித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய உயர்விலே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் மனிதர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் போல பேசுகிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, கற்றது கையளவு கல்லாது உலகளவு என்று சொல்வார்கள். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி அல்ல. சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், பெரியவரிடத்திலிருந்து மாத்திரம் இல்லை, சின்ன பிள்ளைகிட்ட கற்றுக்குவோம். அதில் பேச்சிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லாம் எனக்கு தெரிந்தது என்று பேசுவதல்ல. C.H. ஸ்பர்ஜன் என்கின்ற ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் இருந்தார். அந்த பிரசங்கியாருடைய ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருடைய சபையிலே ஒரு பெரிய சாதுரியமான பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார், ஒரு இளைஞன். அவன் என்ன நினைப்பான்னா, என்னை விட யாருமே பிரசங்கம் பண்ணது இந்த உலகத்தில் கிடையாது, நான் தான் அழகாக பிரசங்கம் பண்ணுகிற ஒரு மனிதன் என்று எண்ணுவானான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே ஸ்பர்ஜன் சொன்னார், நாளை அடுத்த வாரத்தில் நீ பிரசங்கம் பண்ணுகிறாயின்னு சொன்னோன்னே அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஏனென்றால் என்னை போல் அறிவுள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று அவன் எண்ணிக்கொள்கிறவன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு நேரம் வந்தது. மேலே ஏறி நின்றான் மேடையிலே. அவன் நின்று பைபிளை திறந்தான். பைபிளிலே பிரசங்க குறிப்பை வைத்த இடத்தை மறந்து விட்டான். பிரசங்க குறிப்பு எங்கே தவறிவிட்டது. அங்கங்கே தேடி பார்த்தோம், ஒன்றிடம் கிடைக்கவில்லை. தன் வாய் குளறியது, தன்னுடைய நாக்கெல்லாம் அங்கே தழுவியது, என்ன பேசுவதுன்னு தெரியல. அப்படியே நின்று விட்டு கீழே இறங்கி விட்டான். அப்பொழுது அந்த ஆராதனை முடிந்த உடனே ஸ்பர்ஜன் அவரை அணைத்து கொண்டு சொன்னார், என்ன காரியம் என்று கேட்டார். இப்படியாக நடந்தது என்று சொன்னான். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நீ எப்படி இறங்கினாயோ அதே தாழ்மையுடன் மேலே நீ ஏறியிருப்பாயானால் பிரசங்கம் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று அல்ல, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அல்ல, தாழ்மையோட ஆண்டவரே இது உம்மால் எனக்காகும், உம்மால் என்னுடைய வாழ்வில் இது செய்ய முடியும். எசேக்கியா ராஜாவுக்கு தீராத வியாதி, ஜபத்திலே எவ்வளவு பெரிய தாழ்மையை காண்பிக்கிறார் பாருங்க. அவன் அழுது ஜபித்தான், ஆண்டவரே நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் என்பதை நினைத்தரலாம்,
நீ இறந்து போவ. அவன் வீட்டு வேலைகள்லாம் ஒழுங்குபடுத்து. நம்முடைய ஜெபம் தாழ்மை உள்ள அழகான ஜெபத்தை கர்த்தர் ஏற்கவில்லை. தாழ்மையான ஜெபம், அழகான ஜெபம், அருமையான மொழிகளோடு கூட மொழி நடைகளோடு கூட ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. நம்முடைய ஜெபம் தாழ்மையின் ஜெபமாக இருக்க வேண்டும். தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் தருவேன்னு சொல்றார். எப்போமா? தன் ஜனங்கள் என்னை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நான் பாவம் செய்த ஆண்டவரே, நெகேமியாவை போல ஜெபிக்கணும். ஜெபிப்பதில் ஒரு தாழ்மை. நம்முடைய உயர்விலே நாம் எப்பொழுதும் தாழ்மை நினைக்க வேண்டும். எல்லாரும் உடனே பணக்காரராயிரல, எல்லாம் எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை. நம்முடைய உயர்வு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்தோங்கிறத ஒரு மனிதன் நினைத்து பார்ப்பானால் அவன் தாழ்மையாக இருக்கத்தான். நான் எப்படி இருந்தேன், என் நிலைமை எப்படி இருக்குது? என்னுடைய நிலைமை ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாதவனாக இருந்தேன், வெறுங்கையனாய் இருந்தேன். கர்த்தர் என்னை உயர்த்தினான். வெறுங்கையனாய் நான் போனேன். அங்கே யாக்கோபு சொல்றாரு, நான் வெறுங்கையனா போனேன், பரிவாரங்களோடு நான் திரும்பி வந்தேன். அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில நாம் தாழ்மையை தரித்துக் கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். பாருங்க, அடுத்ததாக உதவி செய்வதிலே தாழ்மை. நீங்க நிறைய உதவிகள் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த கொரோனா வியாதி வந்து அநேகர் கொடுக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் தான் கொடுப்பதை தம்பட்டம் அடிக்கிறார். நான் கொடுத்துட்டேன் பாருங்க, நான் செஞ்சிட்டேன் பாருங்க, செஞ்சிட்டேன் பாருங்க. அநேக நேரங்கள் அரசியல்வாதிகளைப் போல நம்ம அப்படி ஒரு எண்ணங்களுக்குள்ளாக வந்து விடுகிறோம். கொடுப்பதை 10 இடத்துல சொல்லுகிறோம். உதவி செய்வதிலே தாழ்மை என்பது என்ன? நான் கொடுப்பதை வெளியே தெரியாமல் கொடுப்பது. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தானுடைய நீதி என்றைக்கு நிற்கும்? 2 கொரிந்தியர் 9:9 சொல்லப்படும். 9:10 லாசருவை பாருங்கள். ஒரு அருமையான ஓமை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு ஐஸ்வர்யவானுடைய ஓமை. இந்த ஓமையிலே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யவான் தனக்கு கொடுப்பதற்கு மனதில்லை. காரணம் என்ன? நம்மிடத்தில் தாழ்மை இல்லை. தாழ்ந்து கிடக்கிறவனை தன்னுடைய கண்கள் நோக்கி பார்ப்பதற்கு விருப்பம் இல்லை. உதவி செய்வதிலே தாழ்மை. சிலர் உதவி செய்கிறோம், உதவி செய்வதை தன்னுடைய பேரை, தன்னுடைய காரியத்தை பிரஸ்தாவப்படுத்துவதிலே செலவழிக்கிறோம், பெருமைப்படுத்துகிறோம். நான் இவ்வளவு கொடுத்துட்டேன், இவ்வளவு செய்துட்டேன், இவ்வளவு சொல்லிட்டேன், இவ்வளவு செஞ்சுட்டேன் என்பதை நாம் சொல்லுகிறோம். சிலர் கொடுத்து விட்டு சொல்லி காண்பித்து விடுவார்கள். எத்தனை பேர் சொல்லி குடும்பங்களில் பாருங்க, நான் உனக்கு அதெல்லாம் செய்தேனே, இதெல்லாம் நான் இவ்வளவு செய்தேனே, இப்படியெல்லாம் நான் செய்தேனே, என்னை மறந்துட்டியே என்று சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ உதவி செய்வதிலே தாழ்மை. கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நினைக்க விடாது, அதை சொல்லி காண்பிப்பது அதை விட மிக மோசமான ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் உதவி செய்வதிலே எந்த அளவுக்கு நம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உதவி செய்துக்கிட்டே இருக்கணும். அது கொடுப்பது கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விருந்து உண்டு பண்ணும்போது குருடரையும் சப்பானியும் ஊனரையும் அழைப்பாயாக. ஏன்னா அவங்க உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீ உதவி செய்யும் போது அது எல்லாருக்கும் தெரிகிறது போல இல்லை. அதுதான் தாழ்மை. எது தாழ்மை? பெரிய அளவில் அதை சொல்லி காண்பிப்பதல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உழைப்பிலே தாழ்மை, உயர்விலே தாழ்மை, உதவி செய்வதில் தாழ்மை. இந்த 3 காரியமும் தாழ்மையாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம், இந்த பண்புகளை நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு நாம் ஏற்றிருக்கிறோம், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் நம்மை இந்த நாளிலே அழைக்கிறார். தேவ சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை நாம் தாழ்மைப்படுத்த எனக்கு உதவி செய். யாராவது ஒரு குற்றம் செய்து விட்டால், யாராவது ஒரு தவறு செய்துட்டா நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியல. அதிலே தாழ்மை. முந்தி மன்னிப்பு கேட்பதிலே தாழ்மை.
2 மனிதர்கள் ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்கார். பரிசேயன் சொல்றான், நான் உபாசிக்கிறேன், தசமா கொடுக்கிறேன், எல்லாம் சொல்றேன். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று மார்பில் அடித்துக் கொண்டான், பாவியாகிய என் மேல் கிருபையார். ஆண்டவர் சொன்ன, இவன் அல்ல அவனே அப்படின்றா. நாட் இன் த ஃப்ரண்ட், இட்ஸ் a பேக். யாரு கடைசியில் இருக்கிறானோ, கடையனாக இருக்கிறானோ, அவனை தான் கர்த்தர் நேசிக்கிறார். சமீபத்தில் இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கிற பொழுது அநேக இடங்களில் சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களை அவர்கள் அங்கே கனப்படுத்துகிறார். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சில இடங்களில் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள், அவர்களை மதித்து அவர்களுக்கு சால்வை அணிக்கிறார்கள். பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். அவர்களையெல்லாம் நாம் ஒரு நாள் நினைக்கிறதில்லை, அவர்களையெல்லாம் நாம் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. எவ்வளவு கழிவுகளை அவர்கள் கைகளில் அள்ளுகிறார்கள், அவர்கள் எவ்வளவு சுத்தப்படுத்துகிறார்கள். தாழ்மை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உழைப்பிலே தாழ்மை, உயர்விலே தாழ்மை. ஒருவேளை ஆண்டவர் நம்மை உயர்த்தி விட்டால் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளும், இன்னும் உயர்வு உண்டு. 3வதாக, உதவி செய்வதிலே நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். உதவி செய்வதிலே நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹம்பிள் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே தாழ்மைப்படுத்துங்கள். நான் மற்றவங்களுக்கு உதவுவேன், அந்த உயர்வில் நான் தாழ்மையாக இருப்பேன். குடும்பங்களில் இது தேவை, அவசியம். பிள்ளைகளுக்குள்ள அவசியம். அந்த தாழ்மையை நாம் தரித்துக் கொள்கிற பொழுது கர்த்தர் நம்மை மிகவும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை எப்பொழுதும் வழிநடத்தும். நாம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு தாழ்மையாயிருக்க உதவி செய்யும் என்று கேட்போம். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்கிறே, 1 கோடி சோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தாம் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் தாழ்மையை தரித்துக் கொள்ள உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். என் சாமர்த்தியம், என் கைபலன் அல்ல, உழைப்பிலே தாழ்மை. நான் உயர்ந்து விட்டேன், பெரிய இடத்துக்கு போயிட்டேன், போஸ்டிங், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கீழே பார்க்க மாட்டேன், அப்படி அல்ல. உயர்விலே தாழ்மை, உதவி செய்வதிலே தாழ்மை. நான் செய்கின்ற உதவியை சொல்லி காமிக்க மாட்டேன், செய்கிற உதவியை நான் மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த மாட்டேன், கர்த்தருக்கு தெரியட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நாங்கள் தாழ்மையை காண்பிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். உடனே நாம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற எல்லாரையும், அந்த தொலைக்காட்சியின் வழியாய் பார்க்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பேசட்டும், கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கடைசி பாடலாக, நிறைவு பாடலாக அவர் எழுந்து நின்று 35வது பாடலை நாம் பாடுவோம். கீதங்கள் 35, அனுக்கிரக வார்த்தையோட. அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமே. திருநாமமதில் கேட்ட நீர்மல மாமொழிகள், சங்கதம் யமதகம் மிக பலனளித்திட
சாமி நின் அருள் புரிவார். சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகானம் தினமுமக்கே பாத்திரனே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானம் சந்தோஷத்தை தாரும். குடும்பங்களிலே சமாதானத்தில் நிரப்பும். வேண்டாத காரியங்கள், மன தர்க்கங்கள், வாதங்கள் எழாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லாருக்கும் நல்ல சரீர சுகத்தை தாரும். விசேஷமாய் இந்த கொரோனா என்கின்ற இந்த வைரஸ் வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை பாதுகாத்துக்கொள்ளும். மனதிலே ஆண்டவரை தைரியத்தோடு இருக்கத்தக்கதாய் இந்த தொற்று தேசமெங்கும் உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அது பரவாதபடி தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே ஏழை மக்கள் பல்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள். கர்த்தாவர்களை போஷித்தருளும், பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தொழில்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். குறிப்பாக சிறந்த நாட்களிலே ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படத்தக்கதாய், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறக்கப்படத்தக்கதாய், மக்கள் எல்லாம் ஆண்டவர் சகஜ நிலைமைக்குள்ளாக அவர்கள் வரத்தக்கதாய் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியின் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நின் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்று, சுகத்தையும் பலத்தையும் தாரும், பாதுகாப்பை கட்டளையிடும். தேவ கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் இப்பொழுது சதா காலம் நம் அனைவரும் கூட என்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கண்டுகளித்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.